Assalamualaikum friends. Welcome to Afsheen's recipes. இன்னைக்கு நம்ம ரெசிபி சேனல்ல ரொம்ப சூப்பரா செய்யக்கூடிய ரொம்ப சத்தான வாழைப்பூ பொரியல் எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம். நான் அதுக்கு ஒரு வாழைப்பூ எடுத்துர்க்கேன். வாழைப்பூ க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி உள்ள நரம்பு மாதிரி இருக்கும். அதை எடுத்துட்டு இந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் அந்த பார்ட்டியும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இது நீங்க தனித்தனியா பிரிச்சுக்கிட்டீங்கன்னா செய்யிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்படி கரெக்ட்டா பூவாவே கட் பண்ணிக்கிட்டு அழகா அப்படி கையில புடிச்சிக்கிட்டே செஞ்சிட்டீங்கன்னா கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். எல்லா பூலையுமே இந்த மாதிரி நரம்பு பகுதியும் அந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்குறதை எடுத்து க்ளீன் பண்ணிட்டு நம்ம சின்னதா நறுக்கி வச்சுக்கலாம். இது நறுக்குனதை நம்ம என்ன பண்ண போறோம்னா அரிசி வாஷ் பண்றோம் இல்லையா சாதத்துக்காக அந்த அரிசி வாஷ் பண்ற தண்ணியை கீழ போட்றாம எடுத்து வைங்க. இப்போ சின்னதா நறுக்கி நான் இப்போ அதில தான் போட போறேன். எதுக்காக அரிசி கழுவுற தண்ணியில போட போறோம்னா நார்மலாவே வாழைப்பூல கொஞ்சம் துவர்க்கிற தன்மை அதிகமா இருக்கும். சோ அதனாலயே நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி அரிசி கழுவுன தண்ணியில ஊற வச்சிட்டோம்னா அந்த துவர்க்கிற தன்மை எல்லாம் சுத்தமா போய்டும். ரொம்ப நல்லா சாப்பிறதுக்கு டேஸ்டா இருக்கும். அதுக்காக தான் நான் அப்படி சேக்கிறேன். பாருங்க கழுவி வச்சது எல்லாத்தையும் அரிசி கழுவி வச்சிருக்க தண்ணியில நம்ம சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்ச நேரம் போட்டு விட்டுருங்க சமைக்கிறதுக்கு முன்னாடி. அதுக்கு அப்புறமா நம்ம 2-3 தண்ணி போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பொரியல் தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துர்க்கேன். சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். அடுத்து 2 டேபிள்ஸ்பூன் ஃபுல்லா துவரம் பருப்பு எடுத்து வாஷ் பண்ணிட்டு அத முன்னாடியே ஊற வச்சிட்டேன். அது ஒரு 1 மணி நேரமா ஊறிட்டு இருக்கு. 3 குண்டு மிளகாய் எடுத்துர்க்கேன். கறிவேப்பிலை எடுத்துர்க்கேன். தேங்காய் துருவல் கடைசியா சேர்க்கிறதுக்காக எடுத்துர்க்கேன். ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துர்க்கேன். அதுல கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த 3 சிகப்பு மிளகாயையும் கிள்ளி இது கூட சேர்த்துக்கிட்டேன். மிளகாய் கொஞ்சம் செவரட்டும். கொஞ்சம் செவந்த உடனே நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கறிவேப்பிலை ரெண்டுமே சேர்த்தாச்சு. இது லைட்டா கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா துவரம் பருப்பு இந்த துவரம் பருப்பை இந்த தாளிக்கும்போது நம்ம சேர்த்துக்கலாம். இந்த துவரம் பருப்பு வாயில கடிபடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் பொரியல் சாப்பிடும்போது. சோ அதனால துவரம் பருப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ப்ளஸ் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு ஸ்டார்டிங்லயே ரொம்ப அதிகமா சேர்த்துறாதீங்க. ஏனா வாழைப்பூ போடும்போது நிறைய இருக்க மாதிரி இருக்கும் கீரை மாதிரி. அப்புறம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா கம்மியா தெரியும். சோ நீங்க ஸ்டார்டிங்ல உப்பு நிறைய போட்டுட்டீங்கன்னா அப்புறம் உப்பு கரிக்கிற மாதிரி ஆயிடும். சோ உப்பு கொஞ்சம் கம்மி பண்ணியே போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கழுவி வாஷ் பண்ணி தண்ணி இல்லாம நான் எடுத்து வச்சிருக்கேன். அந்த வாழைப்பூவை இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம மஞ்சள் தூள் உப்பு சேர்த்திருக்கோம். எல்லாம் கலந்து போற மாதிரி நல்லா பிரட்டி விட்டுறலாம். இத நல்லா பரட்டிட்டு நம்ம இதல இப்ப தண்ணி சேர்த்து வேக வைக்க போறோம். இதுக்கு ஒரு கிளாஸ்ல ஒரு பாதி கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துர்க்கேன். இந்த தண்ணி ஃபுல்லுமே நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து ஒரு மூடி போட்டு நல்லா இத கொஞ்ச நேரம் குக் பண்ணலாம். இது குக் ஆக ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேல பிடிக்கும். இத மூடி போட்டு குக் பண்ணிடலாம். பாருங்க அது கொதிச்சிட்டு இருக்கு. தண்ணி இருக்கு. இப்போ தண்ணி எல்லாம் குறஞ்சிருச்சு. நான் சொன்ன மாதிரி வாழைப்பூவுமே குறஞ்சிருக்கு. இப்போ இருக்கிற இந்த கொஞ்சம் தண்ணியுமே வத்துனதுக்கு அப்புறமா நம்ம வச்சிருக்க தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டேஜ்ல உங்களுக்கு உப்பு ரொம்ப கம்மியா இருந்ததுனா நீங்க கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் துருவலை நம்ம சேர்த்தாச்சு. தேங்காய் துருவல் சேர்த்தனதுக்கு அப்புறமா இதுல இருக்க கொஞ்சம் எக்ஸஸ் ஆன தண்ணியுமே அது இழுத்துக்கும். வாழைப்பூ பொரியல்ல இன்னும் ரொம்ப டேஸ்டா வேணும்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை பாதி வாழைப்பூ வெந்ததுக்கு அப்புறமா சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். பாருங்க எம்மியா ரொம்ப சத்தா சாப்பிடக்கூடிய வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. வீட்ல இத கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுனா என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம Subscribe பண்ணுங்க.